கர்த்தர் இயேசு நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மரணத்திற்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் கொலை உண்ணப்பவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ? உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ? அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாய் பலன் அளியாரோ? ஆண்டவர் இயேசு வராரு. எல்லாரும் சொல்றீங்க சீக்கிரம் வாராருன்னு. எதுக்கு வாராரு என்கிற ஒரு கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்களா? அவனவனுக்குரிய கிரியை கேட்ட பிரதிபலனை கொடுக்கும்படி கர்த்தர் வராரு. இஸ் கம்மிங் பேக் டு கிவ் ரிவார்ட் எவ்ரி மேன் அக்கார்டிங் டு த ஒர்க். கிரியை இல்லைன்னா ரிவார்டு இல்லை. ஒன்றும் செய்யாம என் மனைவி, என் பிள்ளை, என் வீடு, என் வேலைன்னு இருந்தானா ஆண்டவர் கேட்பாரு, எனக்காக நீ என்ன செய்தேன்னு கேட்பாரு. நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும். போன வாரம் ஒரு சத்தியம் என்ன தொட்டுதுங்க. யோபை பற்றி ஆண்டவர் சொன்னாரு, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயா? ஆங்கிலத்தில் did you consider my servant Job? யோபு ஒரு ஊழியம் கூட செஞ்சதா நம்ம வேதத்தில் பார்க்க முடியாது. யோபு எந்த ப்ரீச்சர் இல்லை, டீச்சர் இல்லை, ப்ராஃபட்ஸி இல்லை, ப்ராஃபட் இல்லை, அப்பாஸில் ஒன்று கிடையாது. ஆனால் என்னுடைய தாசன், ஆங்கிலத்தில் என் சர்வன், என் தாசன் ஆகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயா? அப்போ யோபு என்ன ஊழியம் செஞ்சாரு? ஆண்டவருக்கு என்ன வேலை செஞ்சாரு? எனக்கு பெரிய வெளிப்படுத்தலை கர்த்தர் கொடுத்தாரு. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அனுமதித்த துன்பங்களை சந்தோஷமா செய்தான். ஆண்டவர் வாழ்க்கையில அனுமதித்த துன்பங்களை சந்தோஷமா சகித்தான். அதுவே பெரிய ஊழியமா போச்சு. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளை, பல துன்பங்கள் நம்மளை சுத்தி 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 வர்றோம். ஆனால் துன்பத்திலும் துதிப்பவர்களுக்கு ஆண்டவர் யெகோவா நிசியாய் வெளிப்படுவார். சந்தோஷமா இருக்க சமயம் எல்லாரும் அல்லலையா போடுவீங்க. தனிமையின் பாதையில, தரித்திரத்தின் பாதையில, பிறர் குற்றச்சாட்டுகிற பொய் குற்றச்சாட்டின் மத்தியில துதிக்க முடியுமா? துதிக்க முடியுமா? அப்படி துன்பத்தில் துதிக்கிறவர்களுக்கு என் ஆண்டவர் யெகோவா நிசியாய் இறங்கி வருவார். இப்போ உன்னையும் என்னையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆண்டவர்னால நமக்கு ரொம்ப லாபம் இருக்கு. லாபம் இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் நாம் யாரை பயன்படுத்திக்கிறோம்? ஆண்டவரை பயன்படுத்திக்கிறோம். அவருக்கு பேரை பயன்படுத்திக்கிறோம். எங்கே போனாலும் ஆண்டவருக்கு பேரை பயன்படுத்திக்கிறோம். அவருடைய வரத்தை பயன்படுத்திக்கிறோம். அவருடைய கிருபையை பயன்படுத்திக்கிறோம். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நான் உனக்கு எல்லாத்துலேயுமே பிரயோஜனமாக இருக்கிறேன், நீ எனக்கு எங்கே பிரயோஜனமாக இருக்கிற? கேன் யூ டூ சம்திங் ஃபார் மீ? அப்போ என்ன செய்யணும் ஆண்டவரே? அப்போ அழகா சொல்லியிருப்பாங்க, மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலை உண்ண போர்களையும் விடுவி. உன்னால விடுவிக்க முடியும்னு சொல்றார் ஆண்டவர். மரணத்திற்காக உங்களுக்கு தெரியுமா, 1,25,000 பேர் ஒரு நாள் இந்தியாவில் இயேசுவை அறியாத நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, இதை அறிந்தும் அறியாதவர்கள் போல நம்ம இருக்கிறோமா? நம்மை ஆசீர்வதித்தது மற்றவர்களை ஆசீர்வதிக்க நம்புறவங்க மட்டும் அல்லையே சொல்லுங்க. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னாரு? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எல்லாம் ஜெபம் பண்ண, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் மனைவி ஆசீர்வதி, என் பிள்ளை ஆசீர்வதி. ஆமே. மாமியார் ஆசீர்வதின்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஆமே. ஆனா உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்தது பிறர் ஆசீர்வதிப்பது. இப்படி சொன்ன உடனே நினைப்பீங்க, என்னோட பணம் இருந்தால் நான் கொடுத்துருப்பேன் எல்லாருக்கும். எல்லாம் சென்டர் கொண்டு வந்துடும், பணத்தில் சென்டர் வந்துடும். அப்படி கிடையாது. துயரப்படுகளும் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அந்த ஆறுதலினாலே மற்றவர்களை ஆறுதல் படுத்துவாங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்து நான் எதுக்கு வருது தெரியுமா? உங்களுக்காக வரல. அதை நீங்கள் ஜெயித்து மற்றவங்களுக்கு ஆறுதலாக மாறணும். என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்கள் உலகத்தில் ஒரு பொறுப்போடு வச்சிருக்காரு. God has given you a responsibility. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ன பொறுப்பு வைத்திருக்காரு? அறுவடை மிகுதி, ஆட்கள் கொஞ்சம். பாஸ்டர், டீச்சரு, இவாஞ்சலிஸ்ட், பிஷப்பு, ஆர்ச் பிஷப்பு எல்லாம் இருக்குது. ஆனால் எங்கள் ஆண்டவருக்கு தேவை உழைப்பாளி, லேபரர்ஸ். அறுவடை மீது என்ன தேவை? ஆட்கள் தேவை.
என்னை கேட்டுக்கொண்டு கத்தரிய பிள்ளையே, லேபரஸ் சொல்ல சமயம் நமக்கு ஒன்று வார்த்தை ஞாபகம் வரும். என்ன தெரியுமா? லேபர் பெயின். லேபர் பெயின், லேபர்னா லேபர் பெயின். ஒரு பெண் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கணும்னா என்ன வேதனை அனுபவிப்பாங்க தெரியுமா? நீங்கள் நானும் வயத்தில் வேதனை இல்லைங்க, நெஞ்சில் வேதனை, இதயத்தில் வேதனை. ட்ரிவேலிங் இன் யோர் சோல். ஒரு ஆத்மா கெட்டு போகுதே என்று உன் ஆத்மாவில் ஒரு ட்ரிவேலிங் இருக்கு பாரு, நீ பெற்றெடுப்ப. எந்த ஆத்மாவுக்காக வேண்டி உன் உள்ளத்தில் ஒரு ட்ரிவேலிங் இருக்கோ, ஒரு கற்ப வேதனை இருக்கோ, நீ பெற்றெடுப்பாய். பவுல் சொல்றாரு, கற்ப வேதனைப்படுகிறேன். பவுல் ஒரு ஆம்பளை, எப்படி கற்ப வேதனைப்பட்டாரு? ஆத்துமாக்களுக்காய் நான் கற்ப வேதனைப்படுகிறேன். உங்களுக்கு நல்ல வீடு இருக்கலாம், நல்ல சாப்பாடு இருக்கலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, ரோட்டில் போகிற ஒரு ஆளை பார்த்து வேதனைப்பட்ட நாள் உன் வாழ்க்கையில் இருக்குதா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்தியாவில் 100 கோடி மக்கள் இன்னும் கர்த்தரை அறியவில்லை. அப்படி சொல்ல சமயம் கண்ணீர் வரணும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சிந்தின ரத்தம் வீணாக போகக்கூடாது. அது விலையேறப்பட்ட ரத்தம், அது வீணாய் போகக்கூடாது. எதற்காக ரத்தம் சிந்தினார்? ஒரு ஆள் கேட்டாரு, என்னம்மா நீ பெருசா நரகத்தை பற்றி சொல்ற? அன்பான கடவுள் என் நரகத்தை மனுஷனுக்கு படைச்சாருன்னு. நான் ஒரு குட் நியூஸ் சொல்றேன், நரகம் மனுஷனுக்கு படைக்கவில்லை. அப்ப ஏன் மனுஷன் நரகத்துக்கு போறான்? காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை அவன் நிராகரித்ததுனால நரகத்துக்கு போறான். He rejected the salvation God prepared for him. That's why he's going to hell. ஆனால் கர்த்தர் என்ன ஆயத்தப்படுத்திருக்கா தெரியுமா? உனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கு. தமிழில் இருக்குது, ஆங்கிலத்தில் உனக்காக அரண்மனை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். I prepared a mansion for you. You may have a cottage below, but you have a mansion above. அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே ஒரு குடிசையில் வாழலாம், ஆனால் உனக்காய் ஒரு அரண்மனை ஆயத்தமாக இருக்கிறது. அரண்மனை ஆயத்தமாக இருக்கிறது. 2023 ஆண்டுகள் உங்களுக்காய் தேவன் கட்டுகிற இன்ப உலகம் எப்படி இருக்கும்? கண்கள் காணவில்லை, காது கேட்கவில்லை, பொல்லாத இதயம் உணரவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுறார். நம்ம ஏன் போகல தெரியுமா? இன்னும் நம்ம வீடு கட்டி முடியல. சீக்கிரமாக கட்டி முடிக்க போகிறார். கட்டி முடிச்சோன்னே பூமியில் வருவார். வாருங்கள் வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு வர வந்து, கதவை சாத்து வெறும் சீரியல் ஓடுது, இந்த நேரம் பார்த்து வந்து தொலைச்சாரு பாருடோ. எங்கள் ஆண்டவர் அப்படி இல்லை. வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் தோன்றின முதல் இதுவரையில் உனக்காய் ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். நான் சும்மா எல்லாம் அந்த வீடை தரமாட்டேன். உத்தம உண்மை உள்ள ஊழியக்காரியே, என் சந்தோஷத்துக்குள் பிரவேசி. உத்தம உண்மையுமான ஊழியக்காரனே, என் சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோடு ஆளுகை செய்வோம். அவரை அறிக்கையிட்டால் அவர் நம்மை அறிக்கையிடுவார். அவரை நாம் மறுதளித்தார், அவர் நம்மை மறுதளிப்பார். ரிவார்ட் பண்ணுங்க. அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளிப்பார். அல்லேலூயா. எவ்வளவுக்கு அதிகமாய் நீ பாடு செய்கிறியோ, எவ்வளவுக்கு அதிகமாய் கர்த்தருக்கு கிரியை செய்கிறியோ, அவ்வளவுக்கு அதிகமான பிரதிபலன் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கொடுக்குற அளவு கொடுக்குறவர் இல்லைங்க. ஆண்டவர் கொடுக்குற விதமே வேற. அமுக்கி சொல்லுங்க, குலுக்கி சரிந்து விழும்படி. நம்ம ஊரில் அழப்பம் தெரியுமா? நாளி பாட்டி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தலையை தட்டிடுவாங்க. எங்கள் ஆண்டவர் அப்படி இல்லை, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. இட்டக்கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வானத்தின் பலகனியை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் மாவு புசைகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ போகையிலும் ஆசீர்வாதம், நீ வருகையிலும். கால் மிதிக்கும் தேசத்தை நான் உனக்கு தருவேன். கண் பார்க்கும் தேசத்தை நான் உனக்கு தருவேன். நித்தம் உன்னை நடத்துவேன். மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன். எலும்புகளை நிலமுள்ளதாக்குவேன். வற்றாத நீரூற்றாக்குவேன். நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக்குவேன். இந்த காலையில் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, மரணத்துக்கு ஒக்கப்பட்டவர்களையும் கொள்ளை உண்ண போறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவிக்க. நல்லா இருக்குல்ல இந்த வசனம்? நீ அறியோம் என்பாயாயில் இதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ? உன் ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ? அவர் மனுஷனுக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளியாரோ? பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, பேங்கில் பணம் சேர்த்து வைக்கிறோம், அது வட்டி குட்டியோடு வரும்னு வராதுங்க.
பேங்கோட போயிடுங்க. ஆனால் பரத்தில் ஒன்று சேர்த்து வைக்கலாம். அது என்ன தெரியுமா? வெள்ளையேறப்பெற்ற ஆத்துமாக்கள். அநித்தியமான உலக பொருட்களினாலே நண்பர்களை சம்பாதியுங்கள். அவர்கள் பரலோகத்தில் உங்களை கூப்பிட்டு தேங்க் பண்ணுவாங்களாம். ஆனால் அவருக்கு நீ ஊழியம் செய்யணும். என்ன ஊழியம் செய்யணும்? மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொள்ளையொன்ன போர்களையும் நீ விடுவிக்கணும். எங்கெங்க இருக்காங்க இவங்க? எங்கே இருக்காங்க கேட்குறீங்களா? உங்கள் வீட்டு பக்கத்திலே இருக்காங்க. யார் தெரியுமா? அனாதைகள், திக்கற்ற பிள்ளைகள், வயசானவங்க. இந்த கடைசி நிமிஷத்தில் ஒரு கள்ளன் தூக்கு தண்டனை கைதி மாதிரி அவனுக்கு உயிர் போயிட்டு இருக்கு. ஆண்டவர் பார்த்து சொன்னார், என்னை நினைச்சுக்குங்கப்பா, எனக்கு சத்தியம் எல்லாம் தெரியாது, ஆனால் உம்மை பார்த்தா ஒன்று தெரியுது, எப்பேற்பட்ட பாவியை நீ மன்னிக்க வேண்டும். உன் சட்டையை ஏலம் போடுறவன மன்னிங்கிறீங்களே. எந்த தப்பையும் ஒருத்தன் மன்னிப்பான், சட்டையை உறிஞ்சி ஏலம் போடுறவனை மன்னிக்க முடியுமா? அவனே நீங்க மன்னிச்சிங்களே, அப்ப என்னையும் மன்னிப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டுப்பா, என்னை மன்னிங்கன்னு சொன்னான். எப்படி திரும்பினார் தெரியுமா? அப்போ முள்ளு குத்தும், இன்னும் குத்தும், தலையில முள்முடி இருக்கு. அவனை திரும்பி பார்த்து சொன்னார், இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். இதுதான் மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலை எண்ணப்படுகளையும் விடுவிப்பது. அன்னைக்கு அந்த கள்ளனை விடுவிச்சிட்டார். இந்த உலகத்துல தான் நீ கள்ள, அடுத்த வினாடி நீ என் பிள்ளை, என்னோடு கூட நீ இருப்பாய், என்னோடு கூட இருப்பாய். இதுதான் இந்த வசனம். கொலையுண்ண போகிறவர்களையும் மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் நீ விடுவி. இதை பார்த்துட்டு எனக்கு தெரியாதுன்னு நீ சொன்ன, ஆண்டவர் பார்க்குறாரு. உன் ஆத்துமாவே காக்கிறவர் என்னாரோ கவனியாரோ. நான் ஒன்று சொல்கிறேன் தாய்மாரே, நீங்கள் பிரசங்க பண்ண தேவையே கிடையாது. ஒன்னே ஒன்றுங்க, நீ வடிக்கிற கண்ணீர் அப்பா துருத்தியில் இருக்கு. கண்ணீர் காண்கிற ஒரு விண்ணப்பத்தை கேட்கிறோம், உனக்கு விடுதலை தருவா. பணம் சேர்த்து வைக்காதீங்க வங்கியில். உங்கள் பிள்ளைங்க குடிக்காரலாம், ட்ரக் அடிக்டா போயிடுவோம், தருதலை நம்ம பாஷையில் போயிடுவான். ஆனால் உங்கள் கண்ணீரை சேர்த்து வைங்க. கண்ணீரை காண்கிற தேவன், விண்ணப்பத்தை கேட்கிறவர் உன் பிள்ளையோட பேசுவார், உன் பிள்ளையோடு பேசுவார். நீ பேசாண்டா, கத்தர் பேசட்டும். நீ பேசினா சரி வராது, கத்தர் பேசினா சரியா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அறுவடை மிகுதி, ஆட்கள் கொஞ்சம். ஆண்டவருக்கு தேவை ஆட்கள். விளைநிலத்திலே தன் கையை அந்த அந்த மண்ணில் வைக்கணும். அப்படிப்பட்டவங்க தேவை. பாவம் செய்கிற ஆத்துமா சாவும். ஆதான் எவள் பாவம் செஞ்சாங்க. ஆண்டவர் சொன்னார், பழத்தை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். செத்தாங்களா? ஆண்டவர் சொல்ல சாகவே செத்தாங்களா? இல்லை, நீங்க சொல்லுவீங்க ஆத்துமாவில் செத்துட்டாங்க. தோட்டத்திலிருந்து வரட்டினார் ஆண்டவர். கண்ணிருந்து காணாது, காதிருந்து கேட்காது, வாயிருந்து பேசாது, நடைபெணமாய் அலைகிற மக்கள் பார்த்தா உயிரோட தான் இருக்காங்க, ஆனால் உள்ள செத்து போயிட்டாங்க. இப்போ மாம்பழம் சீசன் பார்த்துருக்கீங்களா? அழகா இருக்கும் மாம்பழம், வெட்டி பாருங்க, உள்ள சொத்தியா இருக்கு. நல்ல வாசனை இருக்கு, நல்ல கலரா இருக்குது, வெட்டி பாருங்க சொத்தியா இருக்கு. வெளியே நல்ல ட்ரெஸ் பண்றாங்க, நல்லா சிரிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் உள்ள பாருங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய ஆண்டவர் கேட்கிறார், என் பாரத்தை சுமக்க யார் இருக்காங்க? உன் பாரத்தை நான் சுமந்தேன், என் பாரத்தை நீ சுமப்பாயா? உன் பாரம் எனக்கு பெரிய பாரம், ஆனால் என் பாரம் உமக்கு லெகுவாக இருக்கும், என் நுகம் உனக்கு லெகுவாக இருக்கும். ஏன்னா ஒரு அந்த மாட்டுக்கு கழுத்தில் ஒரு கம்பு வச்சுருப்பாங்க, அதான் நுகம். இங்கே ஆண்டவர், இங்கே நீ தனியாக சுமக்கல, அவர் துணையோடு சுமக்கிறாய். ஆகவே அந்த பாரம் லெகுவாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, காணாமல் போனாயா? எப்படி காணாமல் போனாய்? காணாமல் போன ஆடு எப்படி போச்சு? கொஞ்ச நேரம் தள்ளி போய் மேய்ஞ்சிட்டு வரலாம், மேய்ப்பன் இங்கே இருக்கிறார்ல, தள்ளி போய் தள்ளி 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 வாண்டரிங் ஷீப். தூரம் போச்சு, சோரம் போச்சு, மாட்டிக்கிட்டு இருக்கு. யாருக்கு அந்த குரல் கேட்கவில்லை? மேய்ப்பனுக்கு கேட்கும். நீ தூரம் போனாயா, சோரம் போனாயா, எங்கேயோ மாட்டிக்கிட்டியா? யாருக்கும் தெரியாதா? உன் தேவனுக்கு மட்டும் தெரியுதா?
உன் அழுகுரலை கேட்கிறவர், உன் குமுறலை காண்கிறவர். தன்னோடு இருக்க 99 ஆடை விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டுக்கு வர. He left his 99 sheep and he went for one sheep. அதாங்க ஆண்டோடைய அன்புன்னு சொல்றது. காணாத ஆட்டின் பின்னே அலைகிற ஒரு தேவன். காணாம போன நாணயம் எங்க போச்சு? ஊர்ல இல்லைங்க, சேர்ச்சுக்குள்ளே போச்சு. சில நாணயங்கள் சேர்ச்சுக்குள்ளே போச்சு. சேர்ச்சுக்குள்ளே தான் இருப்பாங்க, மூளை எங்கேயோ இருக்கும். பிரசங்கமா பண்ண என்னப்பா அம்மா இன்னைக்கு என்ன பிரசவனா? அது ஒன்றும் நுழையலைங்க. நான் வேற ஏதோ நினச்சிட்டு இருந்தேன். உனக்கே தெரியும், உனக்கே தெரியும். எங்கள் டீச்சர்லாம் சொல்லி கொடுத்தோன்னு ஒரு பேப்பர் கொடுத்து எழுதுனார். நான் என்ன சொன்னேன் எழுதுன்னு. 10% கூட 4 லைன் எழுத மாட்டாங்க. அது மாதிரி இன்னைக்கு ஒரு பேப்பரை கொடுத்தா எத்தனை பேர் எவ்வளோ எழுதுங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்? கவனம் எங்கே இல்லை. சிறடிக்கப்பட்ட கவனக்குறைவு இல்லை. சர்ச்சுக்குள்ளே நீ காணாம போனியா? அதை பெருக்கி கூட்டு வரான். ஒரு பெருக்கி கூட்டு வரோம். தொட்டப்ப வச்ச பெருக்கு வரோம். எனக்கு கண்டுபிடிக்கணுமே, விடக்கூடாது. ஒரு இந்த 3 பார்த்தீங்களா? காணா போன ஆடு, காணா போன நாய், காணா போன மகன். இதில் பார்த்தீங்கன்னா காணா போன நாணயம், காணா போன ஆடு, ஆண்டவர் போனார். காணா போன மகன் ஆண்டவர் போகல. ஏன்னா நீ போனல, நீ திரும்பி வர உனக்கு தெரியும். நீ பேதை ஆடுமல்ல, தங்க நாணயம் அல்ல, நீ மனுஷன். நீ தவறு செஞ்சா உனக்கு தெரியும். நீ செஞ்சது தவறுன்னு தெரியும். திரும்பி வரவும் வழி தெரியும். நான் காத்து கொண்டிருக்கிறேன், ஆனா உன் பின்னால வர மாட்டேன். அருமையான மகனே, மகளே, நீ அப்பாக மகனா இருந்தவன் தான், அப்பாக மகளா இருந்தவன் தான். ஒரு நாள் வந்தது, உனக்கு அப்பா விட்டு தூர தேசம் போகணும். பணம் இருந்தால் சுற்றி சுற்றி வருவாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், பாய் ஃப்ரெண்ட் இருக்கும், டாஸ்மாக் கடை இருக்கும், பார் இருக்கும். நீ பிகேம் a ஸ்டார். எது வரைக்கும் பணம் இருக்கும் வரையிலும். கடைசியில் எங்கே போக தெரியுமா? பண்டி வீட்டுக்கு போகும். கோடீஸ்வரர் முதலாளி மகன் இன்னைக்கு பண்டி வீட்டில் உட்காந்துருக்கான். ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா? அந்த பண்டி சாப்பாடை சாப்பிட்ற சமயம் அப்பா வீட்டை நினைச்சான. நீ ஆண்டவரை விட்டு தூரம் போனாய், சோரம் போனாய், மறந்தே போனாய், மறுதளித்தாய். ஆனாலும் கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார் இன்னைக்கு. திரும்பி வா மகனே, உனக்காக இன்னும் காத்து கொண்டு இருக்கிறேன். யாருமே உனக்காக காத்துட்டு இருக்க மாட்டாங்க, நான் உனக்காக காத்துட்டு இருக்கிறேன். அவன் திரும்பி வர சமயம் என்ன நினச்சானா? அப்பா வீட்டில் அப்பாவா போகக்கூடாது. எப்படி போனோம்? வேலைக்காரில் ஒரு ஆளாக போயிடலாம். வேதம் சொல்றது, தூரத்திலே தகப்பன் கண்டார். ஏன் தூரத்தில் கண்டாரு? காத்து இருக்கிறார். God is perfect in patient in waiting. நம்ம மன்னிக்கிறதற்காக, நமக்காய் காத்திருப்பதிலே நம்ம ஆண்டவர் சமத்து சரளமாக செய்வார். பொறுமையில் பூரணர். அவரை போல பொறுமை உள்ளவங்க யாருமே கிடையாதுங்க, யாருமே இல்லைங்க. எத்தனை ஆண்டு காலம் நீ நன்றி இல்லாமல் ஆண்டவரை விட்டு தூரம் போனாய். Your Father in heaven is still waiting for you. Come back home. வந்தோடனே பின்னால் போய் குளிச்சுட்டு வாடா. எங்கெல்லாம் சுற்றிட்டு வந்திருக்க, நாட்டை அடிக்குது. எங்கள் வீடு எப்படி இருக்குது? ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. நீ முன் வாசல் வர, பின் வாசல் வர. அப்படி சொன்னாரா? கட்டினாரு, முத்தமிட்டாரு, செருப்பு போட்டாரு, மோதிரம் போட்டாரு, கவர் பண்ணாரு. யார் அழலியா சொன்னா? அவர் மூடினாரு. ஏன்? வேலைக்காரங்க பார்க்க கூடாதுன்னு. என்னுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். என்னுடைய அக்கிரமத்தை காத்தார் என்னாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். கோடி கோடி கோடியா மண்ணின் தூள், பொன்னானது மண்ணின் தூளால் மதிக்கப்பட்ட தாவீதுக்கு என்னங்க சந்தோஷம்? அவன் கை சொடுக்குன்னு 1000 பேர் வந்து ஆடிட்டு போவாங்க. அவன் கை சொடுக்குன்னு 1000 சாப்பாடு வரும். ஆனால் அவன் என்ன சொன்னான்? 51ஆம் சங்கீதத்தில், ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உண்மையான சந்தோஷம் எங்கே இருக்குங்க? சினிமா தியேட்டரில் இருக்கா? இல்லைன்னா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இருக்கா? சிக்கன் கறி, மட்டன் கறி, பிரியாணியில் இருக்குதா? இல்லைங்க. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன்தான் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பு திரும்பு திரும்பி வா மகனே, உனக்காய் காத்து கொண்டிருக்கும் ஒரு தகப்பன் கூப்பிடுகிறார்.
எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று என்ன தெரியுமா? இஃப் யூ கம் பேக் யூ வில் கெட் பேக். ஆங்கிலம் தெரிஞ்சவங்களாம் சொல்லுங்க பார்க்கலாம். இஃப் யூ கம் பேக் யூ வில் கெட் பேக். அவன் திரும்பி வந்ததுக்கு எல்லாம் கொடுத்தாரப்பா. ஏய் நீ போயிட்டப்பா, உன் பங்கை வாங்கிட்டு போயிட்டப்பா, ஆனால் இது ஒன்றும் இல்லைப்பா, நீ வேலைக்காரன் கூட சேர்ந்துக்கப்பான்னு சொல்லலை. யூ ஆர் ஸ்டில் மை சன். யூ ஆர் அ லாஸ்ட் சன், யூ ஆர் அ ப்ராடிகல் சன், ஸ்டில் யூ ஆர் மை சன். நீ காணாம போன மகன்தான், கெட்ட குமாரன் தான். நீ கள்ளனானாலும் என் பிள்ளை, நீ கள்ளனானாலும் என் பிள்ளை. வேலைக்காரனை ஒன்று சேர்க்க மாட்டேன். அது எப்படி தெரியும்? வேலைக்காரனுக்கு செருப்பு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஓடிடுவாங்க. ஆனால் வந்தோடனே உனக்கு செருப்பு போட்டாரு, மோதிரம் போட்டாரு, வஸ்திரத்தை கொண்டாட்டம் வச்சாரு, கொளுத்த கண்டு அடிச்சாரு. ஏன்? யூ ஆர் ஸ்டில் மை சன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, நரகம் கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமானது, விசாலமானது. அங்க போகிறவர் அநேக. இடுக்கமான வாசல் நெருக்கமானது. நண்பர்கள் கொஞ்சம் பேர் தான். ஆடியோ வீடியோ ரேடியோலாம் கிடையாது, ஆடம்பர விருந்து கிடையாது. அங்கே ஹேர் கலர் அடிக்கிறது, கழுத்தில் போடுறது, காலில் போடுறது, கொலுசு சலங்க போடுறதெல்லாம் கிடையாது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனுடைய பிள்ளையாக வரணும். ஹல்லேலூயா. உன் சரீரம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை கெடுத்தா கடவுள் ஒன்றை கெடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர், இப்போ நான் ஒரு தப்பு நீங்கள் பண்ணுறீங்க, நான் பார்த்தா பண்ணவே மாட்டீங்க. ஐயோ சிஸ்டர் பார்த்துட்டாங்க, இப்போ நான் பார்த்தா நீ இவ்வளோ பயம் இருக்கு. ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும்? ஏசியா 14ஆம் அதிகாரம் சொல்லியிருக்கு, நரகத்தில் புழுக்கள் இருக்குமா, அங்கே புழு சாகாதான். நரகம் இன்னும் ஒரு இடம் இல்லைன்னா நான் பிரசங்கம் பண்ண மாட்டேங்க. If there is no hell, I won't preach again. I need not preach again. இனி நான் பிரசங்கம் பண்ணுறேன்னா hell is real, heaven is real. நியாயத்தில் ஒரு தடவை மனுஷன் மறிப்பதும் நியாய தீர்ப்பு அவனுக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தர் இயேசு இரக்கம் உள்ளவர். சகைவுக்கா 30 மைல் நடந்திருக்கார். நம்ம என்னை ஒரு மைல் நடந்து அந்த புழல் கேம்புக்கிட்ட போக முடியுமா? நம்மளால ஒரு ஆத்மாவை பார்க்கறதுக்கு 30 மைல் நடந்திருக்காரு. அந்த பாவியான பெண்ணை பார்க்கறதுக்கு இன்னும் 30 மைல் நடந்திருக்காரு. அந்த பிளைண்ட் பாட்டிமேஸை பார்க்கறதுக்கு எரிக்கோவுக்கே போயிருக்காரு. எரிக்கோவுக்கு போக மாட்டாங்க, சபிக்கப்பட்டார். அந்த எரிக்கோ வழியில தான் அவர் குருட்டு பிச்சைக்காரனை பார்க்குறாரு. இரக்கம், மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மன்னிப்பதற்கு தயவிருத்த தேவன் உன்னைத்தான் கேட்கிறார், மனமாற மாட்டாயா? நீ ஆண்டவர் கேட்கிற ஒன்று உன்னிடத்துல இருக்குமா? உன் கழுத்தை போடுற பொண்ணை யாருமே கேட்க மாட்டான். ஏன்? அது எங்க ஆண்டவர் ஒரு மண்ணு. அவர் மதிக்கிற ஒன்று உன்கிட்ட இருக்கு. அது என்ன தெரியுமா? உன் கையளவான இதயம். அந்த இதயத்தில் குடிகொள்ள வர வேண்டும் என்று விரும்பும் ஆண்டவருக்கு உன் பதில் என்ன? எத்தனையோ கைவர்களுக்கு உள்ளத்தில் இடம் கொடுத்தாயே, உன் இருதயத்தை உடைச்சிட்டு போயிட்டாங்களே. இப்ப இருக்கிற உடஞ்ச இதயம் தான், அதைத்தான் கேட்கிறார். நொறுங்கின இதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, உள்ளம் என்கிறது கோயில். அங்கே தேவன் வேணுமா வேண்டாமா? எங்கள் ஆண்டவர் வாடகைக்கும் குத்தகைக்கும் வரமாட்டார், சொந்தக்காரராக வருவார். ஒன்றாவதாக உன்னை படைத்தார், இரண்டாவதாக உன்னை மீட்பதற்கு தன் ரத்தத்தையே கொடுத்தார். உன் விலை என்னம்மா? உன் விலை என்னம்மா? நீ போட்டுற காரை வச்சு, வச்சிருக்க வீட்டை வச்சு, போட்டிருக்க நகையை வச்சு கணக்கிடுறியா? அல்லனா விலையேறப்பட்ட அப்பா ரத்தத்தை வச்சு கணக்கிடுறியா? உன்னை விலையேறப்பட்டவனாய் மாற்ற விலையேறப்பட்ட ரத்தத்தை ஆண்டவர் சிந்தி இருக்கிறார். டோன்ட் லுக் அட் மீ புவர். நகை போட நல்ல வெள்ளை சாரி போட்டிருக்கனால என்னது ஏழை என்னெல்லாம் நினைக்காதீங்க. நான் விலையேறப்பட்டோம். எனக்கா விலையேறப்பட்ட ரத்தம் ஆண்டவர் சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Where are the watchmen in the city? எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் நீங்கள் போய் படித்து பாருங்க. 17ஆம் வசனம். மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். என் வாயினால் வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. இப்போ எல்லாருக்கும் பயங்க, யாரும் எச்சரிக்க மாட்டாங்க. அவங்க கோவிச்சுக்கோங்க. இன்னைக்கு கோவிச்சுக்கட்டும், நாளைக்கு உங்களை பாராட்டுவாங்க. இந்த பூசி முழுகிற வேலையெல்லாம் ஆகாதுங்க. டைரக்டாக சொல்லுங்க, என் ஆத்துமாவை என்னை காப்பாத்து.
If you love that person, tell that person. ஒரு நபரை நீ உண்மையா நேசித்தா, அவங்க தப்பு செய்யற அவனுக்கு தெரிஞ்சான்னா, அவங்க நான் வெறுத்தா கூட பரவாயில்ல, நீ சொல்லணும். ஏன்? மனுபுத்திரனே, உன் இஸ்ரவேல் வம்சத்தார் காவலனாக வைத்தேன், நீ என் வாயினால் வார்த்தைகள் கேட்டு என் நாமத்தில் அவர்களை எச்சரிப்பாயாக. சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்கையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகும், அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமல் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் நாக்கத்திலே சாவான், அந்த பழியையோ உன் கையில் கேட்பேன். இந்த கையை பாருங்க, சோப்பு போட்டு சுத்தமாக இருக்கலாம், ஆனால் ரத்தப்பழி உன் கையில் இருக்கிறது. ஐயோ சிஸ்டர், நான் கோழி கூட வெட்ட மாட்டேன் சிஸ்டர். நீ கோழியும் வெட்டாண்டா, ஆடும் வெட்டாண்டா. ஒரு ஆள் தப்பு செய்கிறவனுக்கு தெரிஞ்சானா அன்பா போய் சொல்லு, அவங்களுக்கு நீ எச்சரிப்பு கொடு. நீ துன்மார்க்கன் எச்சரித்தும் அவன் தன்மார்க்கத்தையும் ஆகாதவள்கிட்ட திரும்பாமல் போவனாயில் அவன் துன்மார்க்கத்தில் சவான். நீயோ என்றால் உன் ஆத்மாவை தப்பு வைப்பாய். சொல்லாட்டா நீ பழி, சொல்லிட்டேனா நீ ஃப்ரீ. என்ன செய்ய போறீங்க? நீங்களே தீர்மானம் எடுத்துக்குங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகள், அது பாஸ்டர் வேலைங்க. பாஸ்டர் வேலை என்ன இருக்கு, என்னன்னு நீங்க வாசித்து பாருங்க. எபேசியன்ல இருக்கு, அப்போஸ்தலர் 16 இருக்கு. அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் மேய்ப்பல் எதற்கு? சபை பக்தி விருத்தி ஆகும்படியாக. சபைக்குள்ளதான் பாஸ்டர் வேலை, வெளியே உங்க வேலை, தெருவில் உங்க வேலை, உங்க வீட்டில் சொந்தக்காரங்களை உங்க வேலை. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம ஆண்டவர் சீக்கிரமா வர்றாரு. நரகம் மோட்சம் சொல்றது ரியல். நீ முன்னால் இருக்கிற நம்புறதை பார்க்கலாம், நரகம்னு ஒரு இடம் இருக்கு நம்புறேன். அது இல்லைன்னு நான் பிரசங்கம் பண்ண மாட்டேங்க. எதுக்கு? ஒரு ஆத்மா என் குரலை கேட்குறவங்க சாகாத புழு உள்ள உலகத்தில் அவ்வியாத நெருப்பில் போகக்கூடாது. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. யூ மே ஹேட் மீ பட் ஐ லவ் யூ. அக்கினியில் போகிறவனை கையை பிடிச்சி எடுக்கிறேன், நான் கையை பிடிச்சி எடுக்கிறேன். அதான் நான் செய்கிறேன், பிகாஸ் ஐ லவ் யூ. உங்களை நேசிக்கிறதுனால தான் நான் இதை செய்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய, ஐஸ்வர்யவான் நரகத்தில் இருந்து எப்படி சொன்னான்? பூமியில் இருக்கும் பொழுது அவனுக்கு ஆத்மா வாரம் வரல, நரகத்தில் ஆத்மா வாரம் வந்து. எப்படி? ஐயோ எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, இந்த இடத்துக்கு அவங்க வரக்கூடாது, போய் சொல்லுங்க. மகனே மகளே, இப்போ ஆத்ம பாரம் வரல, நரகத்தில் வரும், பார்த்துக்கோ. அதுக்கு முன்பாக இப்பொழுதே ஆத்ம பாரம் வரணும். என்ன ஆத்ம பாரம்? 5 சகோதரர்கள் அழிகிறார்களே. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு ஆத்மா கொண்டு வாங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது, கொண்டு வருது உங்க வேலை. யோனா நினைச்சு அவன் தான் ரட்சிக்கிறான், இல்லை. மீன் வைத்துக்குள்ள என்ன சொன்னான்? ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்மளை யாரையும் ரட்சிக்க முடியாதுங்க. கொண்டு வர்றது உங்க வேலை, ரட்சிக்கிறது அப்பா வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க பாஸ்டர் சொல்லுவாரு, மேய்ப்பன் குட்டி போட மாட்டார், ஆடு தான் குட்டி போடும். குட்டி போடுறது ஆடு, மலடு ஆடு எங்க போகும்? கசாப்பு கடைக்கு போகும். நீ குட்டி போடுற ஆடா? ஒரு குட்டி போட்டிருக்கியா? ஒரு குட்டி போட்டிருக்கியா? இன்றிலிருந்து ஆண்டவர் சொல்றாரு, தப்பவே மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை தப்பவே. இது எனக்கு தெரியாதுன்னு நீ சொல்வாயானால் ஆண்டவர் உன்னை பார்க்குறாரு. எதுக்கு வராரு? அவனவனுக்குரிய கிரியை கேட்ட பிரதிபலனை கொடுக்க மாட்டார். கிரியை இல்லைன்னா பிரதிபலன் இல்லை. ஒன்று எனக்கு தெரியாதுன்றவர். ஆனால் நீ கிரியை செய்தால் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள் என்று சொல்கிறதுல நீங்கள் நம்பர் 1 நிற்பீங்க. ஆசை இருக்கா இல்லையா? ஆசை இருக்கா இல்லையா? எல்லாத்துலேயும் நம்பர் 1 இருக்குன்னு விரும்புகிறீங்களே, பரலோகத்தில் நம்பர் 1 இருக்க விருப்பம் இல்லையா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். 2 கேள்வி கேட்க விரும்புகிறேன். 1வது, இதுவரையிலும் என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை, அந்த நிச்சயம் எனக்கு இல்லை என்று சொல்கிற யாராக இருந்தால் கையை தூக்கி காட்டுங்க. உங்கள் பேரை ஆண்டவர் ரெஜிஸ்டர் பண்ணுவார். அப்போ எல்லாருக்கும் நிச்சயம் இருக்குல்ல. அடுத்தது 1 கேட்குறேன், ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவங்களை காப்பதற்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே.
எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன் அப்பா. அத்தை வீட்டுக்காரங்க எப்படி இருக்காங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டாப்பா. என்னோட வேலை செய்கிறோம் எப்படி இருக்காங்கன்னு சொல்ல மாட்டாப்பா. யாரை பார்த்தாலும் எங்கள் அப்பா பற்றி சொல்லாமல் நான் வரமாட்டேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை துரத்துவான். நீங்கள் 2 பேர் நினைஞ்சா 10,000 பேர் இங்கே கொண்டு வரக்கூடிய பவர் உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த பாரம் தான் இல்லை. இப்போ ஆண்டோட கேட்க போகிறேன், எனக்கு பாரம் தாங்கப்பா, ஆத்துமாக்கள் பேரில் எனக்கு பாரம் தாங்கப்பா. அந்த யூடியூப் ஆடியன்ஸ் கூட நான் சொல்கிறேன், உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்கள். ரத்த பழிக்கு நீங்களாக இருங்க. நம்ம இந்த பெரிய தப்பு நம்ம செய்யக்கூடாது. 4 குஷ்டரோகிகள் சாப்பாடு இருந்தோன்னு சொன்னாங்க, நம்ம இந்த நாள் நற்செய்தி அறிவிக்க விட குற்றம் நம்மேல் சுமரும். குற்றம் நம்மேல் சுமராது இருப்பதற்கு இந்த சுவிசேஷத்தை அறிவியுங்கள். விசுவாசி எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்பை இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறீரப்பா. எங்கள் குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவர்களை பற்றி உமக்கு தெரியும் ஆண்டவரே. அவளை குறித்த பாரத்தை எங்களுக்கு தாருங்கப்பா. ஜெபிக்க பாரம் தார, சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாரம், சுவிசேஷ பாரம் எங்கள் மேல் வரும் பொழுது அது சுமையாக இல்லை, அது சந்தோஷமாக இருக்குதுப்பா. மனம் திரும்ப ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். பரத்திற்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற பிள்ளைகளாகும். ஊழிய வாஞ்சை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, வியாதிகள், துன்பங்கள், மன அழுத்தங்கள், சரீர பிரகாரமான ஆத்ம பிரகாரமான வேதனைகள், கடன் தொல்லை, கஷ்டங்கள், தற்கொலையின் ஆவிகள், இனி வாழ முடியாது என்று வாழ்கிற சூழ்நிலைகள், முது பிள்ளைகளை விடுவிக்க வேண்டும் அப்பா, ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா. அன்பின் கரத்தை பிடிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே, ஆமென்.